Welcome to our channel of SMJ's Knuckleball. This is our first video regarding the second test of India Australia. உங்களுக்கு தெரியும் அடிலைட்ல நடக்க போகுது. ஸோ அதை பத்தின டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில நம்ம லோக்கலா பசங்க என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற தாட்ஸை மட்டும் தான் நம்ம பேச போறோம். ஏன்னா நம்ம பெரிய அனலிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏதாவது குறைகள் இருந்தாலும் ஏதாவது நிறைகள் இருந்தாலும் பாராட்டுங்க, ஏதாவது குறைகள் இருந்தாலும் உங்க உங்க தாட்ஸை வந்து எங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வில் கோ ஸ்டெப் இன் டு த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா அடிலைட்ல செகண்ட் டெஸ்ட் நடக்க போகுது. அடிலைட்ல யார் ஹீரோன்னு எல்லாருக்கும் தெரியும். வரவேற்பையும் பார்த்தோம். கிங் கோலி செம்மையா இருந்துச்சு. இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வந்து பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடி வரவேற்பாங்க. அது போக வந்து ஏற்கனவே சிங்கம் நிறைய அடி வாங்கியிருக்கு, ஆஸ்திரேலியா சொல்லவே வேணாம். அதனால அடிபட்ட சிங்கம் எப்படி வரும் எல்லாத்துக்கும் தெரியும். அது போக பெரிய விஷயம் என்னன்னா, ஹேசல்வுட் வந்து இன்ஜுரி ஆயிருக்காரு. இன்ஜுரி ஆனதுனால ஹேசல்வுட்டை ரீப்ளேஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா போலாண்ட் தான். பட் லாஸ்ட் டெஸ்ட்லயே வந்து போலாண்ட் விளாண்டுருக்கணும். ஏன்னா இந்தியா கூட அவர் நல்லாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பட் அவர் விளாடல லாஸ்ட் டெஸ்ட். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்த பாத்தீங்கன்னா 750 விக்கெட்ஸ் எடுத்த அந்த 3 பேர், இந்த ட்ரையோ, அந்த ஸ்விங் ட்ரையோ, ஃபாஸ்ட் ட்ரையோ, சீம் ட்ரையோ அப்படின்ற பில்டப்லயே அவங்க வந்தாங்க. பட் இந்தியா வந்து ஆக்சுவலா வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியா லாஸ்ட்ல இருந்து வந்தாங்க அப்படின்றனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாமே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க வித் லார்ஜஸ்ட் மார்ஜின். ஸோ இந்த டெஸ்ட்டை பத்தி என்னன்னா, பிச்சை பத்தி சொல்லிடலாம். பிச்சு எப்படியும் இது பிங்க் பால் டெஸ்ட், அதாவது டே நைட் டெஸ்ட்னால ஃபர்ஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ் சடுபுருன்னு போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா கோலிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஸ்லாக்ல நல்லா நிறைய ஒழுகும். அதனால கோலியோ சரி, அதாவது ஃபோர்த் ஃபிஃப்த் பேட்ஸ்மேன் ஆடும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது போக ஒரு தேர்ட் டே ஆன பிறகு வந்து குண்டக்க மண்டக்க எகுரும் பாலு, ஸ்பின்னே வந்து கரெக்டான இதுல போகாது. எங்கெங்க கிராக்ஸ் ஒழுகும், ஆட்லன்ஸ் ஒழுகும். ஸோ இதை அது கணிக்க முடியாது. அதனாலதான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப டஃப். மீன்ஸ் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களோட அனலிஸ்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி படி. உங்களோட ஏதாவது சஜஷன்ஸ் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது நவீன், யூ கேன் சே சம்திங் அபவுட் திஸ். ஹலோ கைஸ், எனக்கு என்னன்னா இப்போ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரணும்னா, நம்ம ஆக்சுவலா இந்தியா இங்கிருந்து ஆஸ்திரேலியா போனப்பே வந்து இந்தியா ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல இருந்தது ஆஸ்திரேலியா தான். ஏன்னா 2 பிஜிடி நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெருத்து பிச்சு அந்த வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட்டுக்கு இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு ஷமி இன்ஜுரி, அதனால நமக்கு அந்த நியூசிலாந்து கூட வந்து நமக்கு ஸ்பின்னுக்கு எப்படி நம்ம தகுந்த மாதிரி மாற்றி நம்ம வாங்கணுமோ இப்போ அந்த மாதிரி தான் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் குறைச்சி இடப்பட்டாங்களோ அப்படின்ற. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரிக்கி பாண்டிங் கூட 3/1 இந்தியா ஆடி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் கூட கமின்ஸ் கூட, நீங்க இப்ப இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க பும்ரா பத்தினா? எஸ், இஸ் பவுலர். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு சொல்றப்ப அவர் ஒரு பவுலர் அவ்வளவுதாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் பும்ரா எடுத்த ஒவ்வொரு விக்கெட்டுமே தம்பி நான் பவுலர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா 2வது டெஸ்ட் நம்ம போறப்ப நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ப்ரெஷர் ஸ்டில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் ப்ரெஷர் எப்பயுமே பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களோட ஓன் பிச்சில் கிளிக் ஆகிற ஒரு விஷயம் வந்து ஓப்பனிங். ஜஸ்டின் லாங்கர் ஐடன்ல இருந்து டெஸ்ட்ல வந்து அந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப சாலிடா இருந்துச்சு. அவங்க ஒரு ஒரு டிகேடுக்கு அப்புறம் அவங்க ஓப்பனிங்ல வந்து பெருசா ஒரு தடுமாற்றம் இருக்கிறது இப்பதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் உஸ்மான் கவுஜா அவர் கொஞ்சம் ஓகே, அவரை அடிப்பாரு, ஃபார்ம் அவுட் ஆவாரு, அடிப்பாரு. ஆனா இந்த இன்னொரு எண்டு வந்து அவங்களால கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. இப்ப நமக்கு எப்படி இங்க இருந்து டொமஸ்டிக்ல இருந்து நமக்கு அந்த அபினவ் அந்த மாதிரி ஒரு சில பிளேயர் எடுத்துட்டு போயிருக்கோமோ, ஸோ அந்த மாதிரிதான் அவங்க அங்க இருந்து எடுத்துட்டு. பட் அவங்களாலையுமே கரெக்டா இப்ப போராட்டம் பும்ரா போட்ட பாலுக்குலாம் அவருக்கு க்ளூவே கிடையாது. இந்த பால் எப்படி குத்தி எங்க வந்துச்சு அந்த நமக்கு 2வது இன்னிங்ஸ்ல இந்த டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள வர்றப்பெல்லாம் வந்து பும்ராவை ஹேண்டில் பண்றதுக்கு வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேனே தடுமாறுறாங்க. ஸோ வந்து அவங்கள நம்ம இது பண்ணவும் முடியாது. ஸோ என்னோட கான்செப்ட் படி வந்து இந்த தடவையுமே இந்தியா வந்து ஒரு மார்ச் வாஷ் மாதிரி தான் போறாங்க அடிலைட்டுக்கு. சொல்ல இன்னொன்னு, அடிலைட்னால நம்ம தலைவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அதனால இன்னொன்னு செஞ்சுரி போட்டு அதே ஃப்ளோல வேற வராது. எனக்கு என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ வந்து
கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல இறக்கி விட்டாங்க ஓப்பனிங். அதுக்கப்புறம் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஒன் டவுன் கொண்டு வந்தாங்க. ஒன் டவுன் அவர் நல்லா அவரை வந்து அந்த பொசிஷனுக்கு அடாப்ட் பண்ணி நல்லா செட்டில் ஆயிட்டார். இப்போ வந்து ரோஹித் சர்மா கில் வரனால ஒன் டவுனுக்கு ஆபீஸா படிக்கல தூக்கிட்டு கில்ல கொண்டு வந்துருவாங்க. ரோஹித் சர்மா எந்த பொசிஷன்ல ஆடுவாருன்னு தெரியல. ஏன்னா என்னைய பொறுத்தவரை அதை பத்தி இந்த பேசலாம். அந்த ராகுல் ஜெய்ஸ்வால் அந்த இதை வந்து என்னை பொறுத்தவரை தொடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நடந்த அந்த பிரசிடென்ட் இந்த 11 கூட கூட ராகுல் சால்டா தான் இருந்தார். ஸோ வந்து இதுதான் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, கரெக்ட் தான், உன் பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். சங்கர் தூண், சேனலோட தூண் சங்கர், உங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து ஸ்பின்னர்ஸில் வந்து அஸ்வினும் ஜடேஜாவும் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஆஸ்பெக்ட். பட் அங்கே பிச்சோட ரிப்போர்ட் படி பார்த்தா நமக்கு ஃபாஸ்ட்டு தான் மெயினுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வர்றதுக்கு இப்போ வாஷிங்டன் சுந்தரா வந்துட்டு உட்கார வச்சுட்டு அஸ்வினை கொண்டு வந்தால், நான் லைக் அஸ்வின் வந்து கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் கிடையாது, பட் மோர் ஓவர் வந்து ஹீ கேன் ட்ரை டு பேட் அண்ட் சீனியர் பிளேயர்ன்றனால அஸ்வினா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஆஸ்பெக்ட். பட் அதே போக ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்ல ஓபனர் அவனோட ஆவரேஜ் வந்து 44 பாயிண்ட் சம்திங். ஆனா அதே இது நம்பர் 6ல வந்து 54 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஏன்னா அவரோட ஆஸ்தான பொசிஷனே ஃபர்ஸ்ட் இதுல ஆனா அது எந்த இடத்துல ஆடினாரு, மோஸ்ட் ஆஃப் த இது இந்தியால ஆடினாரு. பட் இருந்தாலுமே அந்த இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்பர் 5 நம்பர் 6ல ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் ஒரு செஷன் ஆடினாலே கேம தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அந்த பால் வந்து கொஞ்சம் ஓல்டான ஸ்டேஜ்ல ரோஹித் சர்மா ஒரு விக்கெட் வந்து ரோஹித் சர்மா உள்ள வாக்கிங் பண்றாருன்னா அப்ப அந்த டோட்டல் மேட்சே லிஃப்ட் அப் ஆகும். ஆனா அபிஷா அதை இது பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் என்னோட கான்செப்ட் படி வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம ரோஹித் சர்மா அவர் ஃபர்ஸ்ட் ஆஸ்தான பொசிஷன்ல வருவாரு. ஆனா சின்ஸ் அவர் கேப்டன்னால எனக்கு தெரியல. பட் வந்து வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஆர்டரே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அவரு இப்ப நீ சொல்ற பாயிண்ட் நான் எப்படி போறேன்னா, ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கோம், லைட்டா ஏதாவது ஒரு செங்கலை உருவிட்டோம்னா மாட்டிப்போம். ஸோ அதனால தேவால கட்டின பில்டிங் கட்டாத மாதிரியே இருக்கட்டும் அப்படின்றது. ஸோ அப்ப நான் இதை அப்படியே பிளெயின்ல ஒன்று சொல்லிடலாம். ஸோ நான் சொல்றத பாருங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க யாரை மாத்தலாம் அப்படின்றது. ஸோ ஆபியஸா செங்கலை உடைக்கவே வேணான்றனால ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ஓகேவா. ஒன் டவுன் என்னோட ஆப்ஷன் நான் யாரை பாக்குறேன் அப்படின்னா, இட் இஸ் ஆப்வியஸ்லி கில் தான். ஏன்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் படிக்கல் நீ சொன்ன மாதிரி தான். 2 டவுன் அந்த 1 செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து இதுல டச்சே பண்ணக்கூடாது, பண்ணாம இருந்த வரைக்கும் நல்லது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து தலைவன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ராகுல், ஜெய்ஸ்வால், கில்லு, கோலி. 5th ஏன் நம்ம கரண்ட் கேப்டன் வரணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். நேதன் லயன் பந்த தூக்கி 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 சொருகும் போது இவர் தூக்கி தூக்கி மேல சொரியணும் ஆறா. ஸோ கரெக்ட், மேல பறக்க விடுவோம் அப்படி. ஸோ சொல்லவே வேணாம், ரோஹித் சர்மா யார் என்ன பண்ணுவான்னு தெரியும். பின்னாடி பந்து வந்தாலும் பந்து அதே தான் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு லயனை வந்து அப்படியே இதோட முடிச்சு விட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். அவர் ரொம்ப நாளாவே தான். ஏன்னா அவங்களோட கிரவுண்ட்ஸ் எல்லாமே பேசுறாங்க சீமர்ஸ் தான். அதனால வந்து அவங்க அதுலதான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது போக அதனாலதான் அவங்க ஸ்பின்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஆமா வந்தாங்க, யாருமே வந்து சைன் ஆகல. பட் லயான் வந்து பிடிச்ச மேல வந்தாரு. ஸோ கண்டிப்பா டெபனன்சி இருக்கும். ஸோ இப்ப வரேன், ரோஹித் சர்மா 5th 6th பண்ட், ஆப்வியஸ்லி நிதிஷ் ரெட்டி 7th, அப்புறம் வாஷி. என்னைய பொறுத்தவரைக்கும் ஏன் வாஷி ஆடணும்னா, நேதன் லயனும் சரி இது வாஷியோட ஆக்ஷன் எல்லாமே சிமிலர் தான். பட் டேர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லயன் கூட. ஸோ அதுல மட்டும்தான் வந்து இந்தியா டிராபேக் ஆறாங்க. ஒன்னு. ரெண்டாவது, இந்த விக்கெட் வந்து 75% ஆஃப் சான்சஸ் வந்து விக்கெட் எடுக்கிறது வந்து சீமர்ஸ் தான். 25% ஆஃப் சான்சஸ் வந்து இது ஸ்பின்னர்ஸ். ஸோ ஸ்பின்னரும் நிறைய டிபெண்ட் பண்ணாம சீம்லேயே கரெக்டா இப்போ போயிட்டு இருக்க ஃபார்ம்லேயே இந்த 3 பேரும் நல்லா போட்டாங்கனாலே போதும். ஸோ இந்தியா அது போக இந்நேரம் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எவனை எங்க அடிக்கணும்னு நல்லா யோசிச்சு வச்சுதான் வருவாங்க ஆஸ்திரேலியா. நம்ம அதை பத்தி பேசுறதுல இது கிடையாது. கண்டிப்பா பும்ராவும் சரி ஹர்ஷத் ராணாவும் சரி நல்லா பண்ணுவாங்க, அது நல்லா ஒன்றும் கிடையாது. ஏன்னா பால் அப்படிதான். அது போக வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட் ரெக்கார்ட் இருக்கு, 36ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இது அதுல இருந்து நல்லா வின் ஆயிருந்துச்சுன்னா
மேபி அதை அப்படியே மேப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸா நிதிஷ் ஆகாஷ்தீப் உள்ள ரெட்டி வர எதுவும் வாய்ப்பு இருக்கானே? ஆகாஷ்தீப் சான்சஸ் கம்மி. ஏன்னா ஏன்னா இந்த 3 பேருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் டெஸ்ட்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதான் ஹர்ஷித் அதான் ராணா வந்து அந்த செங்கல் அந்த செங்கல் வந்து ஆமா, பேட்ஸ்மேன் மட்டும், ஆமா, பவுலருக்கு அது கரெக்ட் தான், நம்ம அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். அது அதான் ஒரு அந்த மாதிரி செங்கல் வச்சே கிளிக் ஆகி போதும் போயிட்டு அப்படின்னு இருக்கு, நினைப்பாங்க. அதனால ஆமா. சோ ம். அதை உருவ வேணும் நினைப்பாங்க. ஆப்வியஸா வாசிக்கு அடுத்து பும்ரா, சிராஜ், அப்புறம் ஹர்ஷித் ராணா. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா கேப்டன் தலைமை வந்தனால இதை மட்டும் செட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஸோ தலைமை வந்து சும்மாவே சொல்ல வேணாம், ஃபிஃப்த் டவுன்ல இறங்கி அடி அடி, அது மட்டும்தான். ஏற்கனவே அதான் பண்ணுவோம். அப்படி அடினா போதும், முடிச்சு விடலாம். என்னன்னா இப்ப ஏன் வந்து வாசி வந்து முக்கியம் கம்பேர்ட் டு அஸ்வினோ ஜடேஜாவோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் அடிஷ்னலா வேணும். ஸோ அதனாலதான் வாசி இருக்கணும்ன்றது பாயிண்ட். ஏன்னா வாசி ஆஸ்திரேலியாவில் போன தடவை என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும், பண்ட்டும் வாசியும். ஸோ அந்த பெனிஃபிட்டை எடுத்துட்டு போனோம். பட் அஸ்வின் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஜட்டு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நம்ம ஒன்றும் பாயிண்ட் இல்லை, நம்மளோட தாட்ஸை சொல்றோம். அவங்க ஏன்னா இது பிசிசியே முடிவு பண்ண முடியாது பிளேயிங் லெவனை. கேப்டன் ரோஹித் சர்மாவும் சரி, கம்பீர் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் இருக்கா நவீன் சங்கர், நீங்க சொல்லுங்க. இல்ல இதுதான் அப்படின்னு போனா அப்படியே நம்ம அடுத்து ஸ்கோர்ஸ் அந்த சீரியஸை பத்தி போயிடலாம். அப்புறம் இல்லைன்னா பிக் எப்படி டாப் 5 பிக்ஸை பத்தி போயிடலாம். சேஞ்சஸ்னு ஒன்றும் பெருசா இல்லை. நீங்க சொன்னா அது ஆக்சுவலா அதே தான். ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல், ஓப்பனிங் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஒன் டவுன் வந்து கில்லு, அடுத்து வந்து கோலி, அப்புறம் வந்து மொரலஸ் வந்து இவரு ரோஹித் பண்ட். ரோஹித் பண்ட் அவங்களே 6 வந்துருவாங்க. ஆப்வியஸா 7th வந்து நிதிஷ் ரெட்டி. எனக்கு என்னன்னா வாஷி, பும்ரா, சிராஜ். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து சிராஜோட லைன்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருந்துச்சு, நல்லா போட்டாப்ல. எனக்கு ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் சரி, இப்ப நடந்த இதுலயும் சரி, ஹர்ஷித் ராணா வந்து விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் ஒரு ஷார்துல் தாக்கூர் ஒரு அடுத்த வெர்ஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ரன்னும் போயிடுறாரு மோஸ்ட்லி. ஆகாஷ் தீப் வந்து நம்ம இந்தியன் பிச்சிலே சூப்பரா போட்டாரு. ஆனா நீங்க சொன்ன ஃபார்முலா ஆக்சுவலா கரெக்ட். ஏன்னா அது ஒரு இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பும்ரா எடுத்த ஸ்குவாட்லயே பெரிய அந்த ஃபர்ஸ்ட் டேல ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அதாவது மிடில் ஆஃப் த இதுல செஷன்லயே இவங்க எடுத்த டீமே தப்பு, என்ன இப்படி எடுத்திருக்காரு பும்ரான்ட்டு. ஆனா அன்னைக்கே அவங்க 67க்கு 7 நாளோட ஐயோ இது ஏதோ தப்பா சொல்லிட்ட போலே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆப்வியஸா வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா எவ்ரி திங் இஸ் ஃபேர், தோத்துட்டாதான் அது கொஸ்டினே பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு இந்த ஓகே வேணாம், அசித்தனாலே போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி செங்கலை கலைக்க வேணாம். ஏன்னா இன்னொன்னு நமக்கு வந்து இப்போ இன்னொன்னு போன மேட்ச் வந்து துருஜுர நல்லா ஆடி இருந்தாருன்னா நமக்கு ஒரு 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 இஷ்யூ இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கிளியர் ஈஸியா தெரியுது. பனிக்கல் ஜுரேல் 2 பேரை தூக்கிட்டு அந்த கொஸ்டின் கில்ல வந்துருவாரு. ஆனா ரோஹித் சர்மா வந்து நடுவுல ஆடுவாரான்னு தெரியல. ஏன்னா தலைவர் எடுத்தாங்க. இப்போ உள்ள சொல்லிட வேண்டியது. இன்னொன்னு எனக்கு வந்து கேஎல் ராகுல பார்த்தாலே பாவமா இருக்கும். ஏன்னா இப்ப கூட இன்னைக்கு காலைல கூட ஒரு இது கொடுத்துருக்காரு இன்டர்வியூ. ஏன்னா வந்து எந்த இடத்துல ஆடுவேங்க. ஆனா அது என்னதான் சொன்னாலுமே அவனோட அந்த மென்டல் இது அடிவாகும். ஏன்னா அவன் ஒரு பொசிஷன்ல நல்லா ஆடிட்டு இருக்கான். இன்னொன்னு அவன் ரொம்ப அக்ரெசிவாவும் போடல, அட்டாக்கிங் தான் ஆடினான். இந்த ஒரு பேட் பால ஃபுல்லா வந்து ஸ்ட்ரோக் வச்சுட்டு, ஐ மீன் நல்ல பால ஃபுல்லா ஸ்ட்ரோக் வச்சுட்டு பேட் பால்ல மட்டும் கரெக்டா ஷார்ட் பிளேஸ் பண்ணிட்டு, அவன் இன்னொன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஸ்மெண்ட்ல ஆடினான். அவன் பண்ண டிரைவ் நிறைய ஃபோரும் போகல, அதாவது கரெக்டா இது பண்ணி விட்டான், பிளேஸ் மட்டும் பண்ணி விட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்சிஎன்ஏ கண்ட்ரிஸ் சீனா கண்ட்ரிஸ்ல வந்து ராகுல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங். ஆனா இப்படி ரோஹித் ஓப்பனிங் ராகுல் 5வது இறக்கிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சொன்ன செங்கல் சொரியாச்சு கேஎல் ராகுல் ஆண்டதெல்லாம் பார்க்கும்போது இயான்பல் அவரோட பஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியும். இந்தியா மட்டும் பயங்கர அதே மாதிரி இருந்துச்சு கேஎல் ராகுல் ஆண்டது. அடிப்பான அப்படின்ட்டு அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஒரு 2022க்கு அப்புறமே தலைவர் ஃபுல் ஃபார்ம் அவுட்.
அதான் பேசி 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 பேசியே உட்கார வச்சாங்க, ம். அவ்வளவுதான், வேற என்ன. இன்னொன்னு அவனை ஆல் அவனை சான்ஸ் ரொம்ப தான், தூக்கி ஓகே தூக்கி போட்டு கம்பேக் விளாண்டாங்க. கொடுத்தாச்சு. ஏன்னா இது ஓப்பனிங் இறக்குனாங்க, ஒன்னு மாத்தி மாத்தி பொசிஷனை மாத்திட்டே இருந்தா ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப 2023 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அந்த 2022 நம்ம அடி வாங்குவோம் T20. அப்பயே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓப்பனாவே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு இது பண்றது எல்லாமே நான் முடிச்சிருவேன், இதுக்கப்புறம் ஃபுல்லாமே அக்ரஸிவ் கிரிக்கெட் தான் சொல்லி 3 ஃபார்மெட்லயுமே சரி, ஒன் டே டெஸ்ட் T20 அக்ரஸிவ் தான் ஆடுவார். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீம்ல வந்து அந்த ஒரு அட்டாக்கிங்க்கு ஒரு மாதிரி பால இப்ப நம்ம அந்த அந்த 3 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, கங்குலி, அந்த சச்சின், லட்சுமண், பாலை வந்து நியர்லி இப்ப நீ ஒரு 100 பால் எடுத்துக்கிட்டு ஒரு 30 ரன் அடிக்கிறது, பால் அதாவது அந்த பாலை பழசாக்குறது, பவுலர் டயர்ட் ஆகுறது, இந்த ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட நமக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம டீம்ல கோலி கொஞ்சம் ஆடுவாப்ல. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் ராகுல் தான் ஆடுற. அதாவது இந்த முரளி விஜய் ஆடுவார் பாத்தீங்களா ஒரு ஸ்டேஜ்ல, மெதுவா அப்படியே ஒரு பக்கம் நின்றுவான், அப்படியே இவரா ஆடுவான், அடிப்போம், பிரச்சனை இல்லை, பொறுமையா அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பவுலரோட அந்த அந்த இதை வாட்டர் டவுன் பண்ற அந்த ஒரு ரோல் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப ராகுல் தான் கரெக்டா ஆடுற மாதிரி தெரியுது. மேபி வேற யாரும் இருந்தா சொல்லுங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்காங்க. ஸோ ஏதாவது ரிஸ்க் எடுத்து திருப்பி டவுன் ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப டர்பன் பிச்சோ அடுத்த போர்ட் எலிசபெத்ல வர போற பிச்சு எல்லாமே வந்து அவங்க எப்படி மேல வரலாம் அப்படின்ற பாயிண்ட்ல தான் வந்து பிச்சே செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்தியா வந்து இந்த டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போகணும் அப்படின்றனால வந்து இதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பாயிண்ட் வெல் டேக்கன். அதான் மேபி நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் இந்தியன் 11 பத்தி. நம்ம அடிப்பட்ட சிங்கத்து 11ல வருவோம், ஏன்னா அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். போட்டாங்க இல்ல இல்ல, அதான் நான் எப்படின்றத சொல்லிடுறேன். அப்கோர்ஸ் கவாஜாவும் மேபி ஹெட்டா கூட இருக்கலாம் ஓப்பனிங், ஓகேவா. மிச்சல் மார்க் வந்து பேட்டிங் மட்டும்தான் ஆட போறேன்னு சொல்லியிருக்காங்க, பவுலிங் கொடுக்க போறது இல்லையாமா, இன்ஜுரி. ஸோ அதனால அது இன்ஜுரி, மேபி இந்தியாவை டாமினேட் பண்றதுக்கா அடிஷ்னலா பவுலர் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு, யாருன்னு தெரியல. ஸோ ப்ராபபிள் 11 அவராக தான் இருக்கும். இல்ல லாஸ்ட் டைம் சான்ஸ் கொடுத்தோம் இந்த புது பிளேயரு, அவருக்கும் கவாஜா ஓப்பனிங் இறங்குவாங்க. ஒன்னொன்னு ஆப்வியஸா ஹெட் தான் இறங்குவார் நான் நினைக்கிறேன். ஸ்மித் விட்டுட்டேன், ஸ்மித், ஹெட், வேற யார் இருக்கா, லபுஷன், அப்புறம் கேரி. அதான் வர மாட்டாரு, கேரி தான். கேரி ரெக்கார்ட் இருக்கு போன டெஸ்ட் சீரிஸ்ல. இல்ல ஜாஸ் இங்கிலீஷ் ஏன் ஆட மாட்டாருன்னா, கேரி வந்து அலெக்ஸ் கேரி வந்து இங்கிலீஷோட வந்து கொஞ்சம் அதிக ரெக்கார்டு. லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து சூப்பரா அதனால வந்து எனக்கு தெரிஞ்சது போக மாட்டாங்க. ஸோ கேரி, அதுக்கப்புறம் வந்துடும் பவுலர்ஸ் லைன் அப், நிலையான், போலாந்து, அப்புறம் ஆபியோசா, கமின்ஸ் கேப்டன் அண்ட் ஸ்டார்க். ஸ்டார்க் ஸ்டார்க்க உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. நீ என்ன எவ்வளவு ஸ்லோவா போறன்னு சொல்லி அவனே கேட்டிருக்காங்க, என்னடா ஒரு சின்ன போய் இந்தியால இருந்து வந்து உனக்கு கலாத்திட்டு இருக்கான், ஒரு இதே இல்லையன்ற மாதிரி சொல்லியிருக்கான் மிச்சல் ஜான்சன். தூண்டி விடுவாங்க, அப்புறம் கவச்சா பண்ணக்கூடாதா, திருப்பி செய்வோம். ஏன்னா உள்ள யாரு இருக்கா, தலையா இருக்கல, விடுவானா விடுவானா, சேர்ந்துட்டு அனுப்புவான். சும்மாவே போதும், சும்மாவே ஆடுவேன், கலங்கை வேற கட்டி விட்டா நல்லா திங்கு திங்கு ஆடுவேன். அந்த மெயின் 2 பிளேயர் ஃபார்முக்கு வரலனே, லபுஷேனும் ஸ்மித், அவனுக்கு வந்துட்டான்னா ரொம்ப டெட்லியா. அவ்வளவுதான், ஸ்மித் வந்து அதான் அந்த பேட்டிங்கோட ஸ்டைல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஒரு மாதிரி மாறிடுச்சு பாத்தீங்களா, அவனுக்கு அவன் நிக்கிற ஸ்டான்ஸே மாறிடுச்சு. அதான் அவன் டெஃபென்சிவ் மைண்ட் செட்டா இல்ல எப்படி போறோம், அது மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கா, இல்ல நிறைய பேர்டனா ஸ்ட்ரெஸ்ஸான்னு தெரியல. கண்டிப்பா அதை பத்தி கண்டிப்பா ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே பேசியிருப்பாங்க. இதை பத்தி கண்டிப்பா நிறைய பாடமும் எடுத்திருப்பாங்க. ஸோ இதை பத்தி ஒண்ணு அதுவும் சிங்கத்துக்கு தான் சொல்ல வேணாம், எப்படி வருவாயின்னு தெரியாது. ஹையஸ்ட் ரன்ஸ் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. சேஸ் வந்து நம்ம கம்மியா அடிச்சனால அவங்க சேஸ் பண்றது, ஹையஸ்ட் சேஸே வந்து 93 தான் ஆக்சுவலா இந்தியா அந்த டெஸ்ட்ல. பிருத்விஷா செஞ்சது நல்லா இருக்கா, ஞாபகம் இருக்கா? பிருத்விஷா ஓப்பனிங் அண்ணன் பிள்ளையார் சொல்லி போட்டு போயிட்டாங்க, வரிசையா போனாங்க 2021. அதெல்லாம் மறக்க முடியுமா? ஓகே,
ரிவெஞ்சா இருக்கலாம், இல்ல செய்வண்டா இறங்கி எவன சிங்கமா இருந்தானே சுருட்டையா இருந்தானே அடி அடிதான், அவ்வளவுதான். நான் சொல்றேன் அதெல்லாம் ரொம்ப ரெண்டாவது டெஸ்ட் கங்காரு கரிதான். ஆமா கங்காரு கரியா, சூப்பர். ஓகே, சோ இதுக்கு அடுத்து என்னோட டாப் 5 பிக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஓவராலா யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பா பும்ரா, வேற ஆப்ஷன் இல்ல. அப்புறம் தலைவன் கோலி 2. இந்த இந்த தடவை நான் கேஎல் ராகுல் சொல்றேன். மேபி ஜெய்ஸ்வால் போன தடவை செஞ்சுரி அதெல்லாம் போனனால மேபி கேஎல் ராகுலா இருக்கலாம். அப்புறம் வந்து இந்தியாவில வந்து கரெக்டா விளாடணும் பண்ணிட்டு அடிஷனலா ஹர்ஷித் ராணா சொல்றேன். பும்ரா, ஹர்ஷித் ராணா, பண்ட், கோலி அண்ட் கேஎல் ராகுல். ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியன் சைட்ல டாப் 5 பெர்ஃபார்மன்ஸா இல்ல பிக்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டார்க்கு, டிராவிஸ் ஹெட், லெப்கன், ஸ்மித் நகர்ல ஒரு பெருசா ஒன்றும் அது போறது கிடையாது. நாதன் லயன் ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ 4. அப்புறம் 5th பாத்தீங்கன்னா கேரி நான் ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, மேபி எனக்கு ஏதோ இன்ஸ்டிங் சொல்லுது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு தெரியல. இதான் என்னோட டாப் 5 பிக்ஸ். இது ஓகேவா, இல்ல நீங்க உங்களோட ஏதாவது சான்சஸ் இருந்தா சொல்லுங்க, போயிடலாம். அடுத்து பேசிட்டே போலாம். எனக்கு வந்து டாப் 5 பிக்ஸ் இல்ல அதுக்குள்ள ரெக்கார்ட் ரெக்கார்ட் முடிஞ்சிடும். இல்ல நான் சொல்லுவேன். இதெல்லாம் எடுத்து தூக்கிடா டேய். எனக்கு வந்து இப்ப இந்தியால டாப் 5னா வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ரொம்ப நாளா ஒரு டியூ. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட்ல ரோஹித் சர்மா. ஆனா இன்னொன்னு ஒரு பெரிய மைனஸ் வந்து பிங்க் பால்ல வந்து இந்தியன்ஸ் யாருமே சரியா விளையாண்டதே கிடையாது இதுவரை. அந்த ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா எப்பெல்லாம் பிங்க் பால் டெஸ்ட் நடக்குதோ அந்த மாதிரி என்ன நல்லதுதான். அதனால வந்து என்னோட பிக் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி. ஏன்னா அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் போவதெல்லாம் ஸ்டார்க்கு ஒரு 6 ஒரு இது அடிப்பான். நிதிஷ் ரெட்டி, பும்ரா, ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து ராகுல், பண்ட். ஆண்டர்சனுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு பாத்தீங்களா, ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு கிளவுட் ஸ்டர்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நிக்நேம் வந்து ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த ஒரு மழை பெய்யற மாதிரி மொமெண்ட், அந்த ஒரு மந்தமான நிலைமையில வந்து அந்த பிச்சு ஒரு மாதிரி ஆறப்போ பயங்கரமா பால் இது பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த பிங்க் பால்ல பயங்கரமா போடுவாங்க. அதான் யோசனையா இருக்கும். எப்படி வரணும் உடனே நம்ம பயங்கரமா அடிப்போம். உடனே பாத்துக்கலாம். ஓகே, பயங்கரமா. ஆமா, வின் ப்ராபபிலிட்டி வரேன். என்னைய பொறுத்தவரைக்கு லைட்டா இன்ஸ்டிங் இருக்கு. 50-50 சான்சஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்தியா 55, ஆஸ்திரேலியா 45. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு லிட்டில் எட்ஜ் இருக்கிறதா. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரெஷர்ல வர்றாங்க. இன்னொன்னு அவங்க டீமே ரொம்ப டெட்லியா அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்து எனக்கு அதுதான் ரீசன். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா அந்த 7வது 8வது வரை தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமே கிளென் மெக்ராத் பெட்லி வந்துடும், பவுலர் வந்துடும். ஆனா அந்த 7 பேர்லயே பயங்கர சால்டா இருப்பாங்க. அந்த சால்டிட்டி வந்து எனக்கு இந்த தடவை ஆஸ்திரேலியா இல்ல. ஸோ அதனால எனக்கு ஆஸ்திரேலியா 45, இந்தியா 55. ஒரு சின்ன எட்ஜ் நான் இந்தியா கொடுப்பேன். நீங்க சொல்லிவிடுங்க. இந்தியா 60 அண்ட் 40 ஆஸ்திரேலியா சொல்லலாம். மோர் ஓவர் ஓகே, சான்சஸ் இருக்கு. எனக்கு இந்தியா மேலதான் ஹோப் இருக்கு. பாப்பா வியூவர்ஸ் ஏதாவது சொல்றாங்களான்றத பாப்போம். ஓகேவா? அப்ப கண்டிஷன்ஸ் சொல்லிடுறேன். ஆமா, கண்டிஷன்ஸ் சொல்லிடுறேன். மழை லைட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃப்ரைடேல வந்து ஷவர்ஸ் இருக்கலாம், தண்டர் ஷவர்ஸ் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து ஏதாவது மாறுதான் பார்ப்போம். பிச்சு நின்று ஏதோ வருதான் பார்ப்போம் மழை பெஞ்சா. அதுக்கப்புறம் ஏதாவது அப்புறம் லயனுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது நடக்கும் அப்படின்னா வாசி இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. ஸோ அப்புறம் இது ப்ராட்காஸ்ட் பத்தி மேபி நம்ம 7:30 7:40 ஆரம்பிச்சிச்சு. இந்த ப்ராட்காஸ்ட் வந்து 9:30 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். 9:30 to 4:30 வரைக்கும் நம்ம இந்தியாவில பாக்குற மாதிரியே. பட் ஆனா அங்க டே நைட்னால வந்து அப்படியே இந்தியன் டைமிங் செட் ஆகிற மாதிரி இந்தியாவில பாக்குற மாதிரியே இருக்கும். 9:30 to 4:30 ஐ திங்க். ஸோ லெட்ஸ் see, ஆல் தி பெஸ்ட் டு இந்தியன் டீம். எதுவும் சொல்றீங்களா? ஏதாவது சொல்லணுமா? க்ளோஸ் பண்ணிடலாம்னா ரோஹித் சர்மா பேக் டு கேப்டன். அதனால வந்து
பிஜிடி ஜெயிச்சுட்டு வரட்டும்ன்றது ஆசை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு இந்த பிஜிடி சீரீஸே என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா 2014-15 தோனி வந்து இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணுவாரு, அப்புறம் கோலி கேப்டன் பண்ணி அதுக்கப்புறம் கோல்ட்ட மாறும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸோட எனக்கு தெரிஞ்சு ரோஹித் வந்து பும்ரா கேப்டன்ஷிப் மாறும்னு ஒரு தாட்டு. தலைவன் ஜெயிச்சுட்டு போனா கரெக்டா இருக்கும். வந்துடலாம். நான் ஒரே லைன்ல முடிச்சேன் தலைவர் ஸ்டைல்ல. இந்தியாவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து சும்மா அதிர்வுல ஸ்டைலு. ஆஸ்திரேலியா பொறுத்து வந்து வரதை பாத்தீங்கன்னா திருப்பி குடுக்கணும்லன்னு வர்றாங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். லெட்ஸ் see, ஆல் தி பெஸ்ட் டு இந்தியன் டீம். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஆர் வி கேன் க்ளோஸ் தி வீடியோ. அபிஷா எனக்கு அதான். பட் இந்தியாவுக்கு வந்து இது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி ஒரு கேக் வாக்கா இருக்காதுன்றது என்னோட தாட். ஏன்னா ஒரு ஆசிஸ் ஆர் வெல் நோன் ஃபார் பவுன்ஸ் பேக்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேபி அதான் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஒரு எட்ஜ் இந்தியாவுக்கு இருக்கு. ஆனாலும் வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். பார்த்துக்கலாம்.